நீங்க தான் எப்பவுமே கொஞ்சம் கவனமா பார்த்துக் கொள்ளுங்க. நான் ரெக்கார்ட் பண்றேன்னா இல்லையான்னு நான் மறந்துடுவேன். ஓகே? எப்பவுமே நீங்க தான் அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ரெக்கார்டிங் உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த ரெட் கலர் பட்டன் 10 தான் பார்த்துக்கணும். இந்த can you see the red color button? Yes, sir. அது ரெட் கலர் ஒர்க் பண்ணதுன்னா ரெக்கார்ட் பண்றேன்னு அர்த்தம். ரெட் கலர் ஒர்க் பண்ண இல்லைன்றால் ரெக்கார்ட் பண்ண இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க கொஞ்சம் பார்த்து அப்படி உங்களுக்கு ரெக்கார்டிங் தேவைப்படுறவங்க சொல்லிக் கொள்ளணும். எனக்கு அது ஒரு இதுல மறந்துடுறது. சின்னதுல ஹாஃப் அன் ஹவருக்கு பிறகு 45 மினிட்ஸுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும். ஓகே, இப்போ பாரு, இது வந்து திக் வயர். இது நான் இதுக்கு கனெக்ட் பண்ணி இதுக்கு கனெக்ட் பண்ணி இப்போ இந்த பல்புக்கு நான் கனெக்ட் பண்றேன். இந்த கம்பிய இதுக்கு நான் கனெக்ட் பண்றேன். பிரைட்டா இருக்கா? Is it working? Yes. இப்போ இந்த கம்பிய கலட்டி எடுத்துட்டு மெல்லிய கம்பி ஒன்று போடுறோம். thin wire. Using a thin wire here, I have removed the thick wire. Now let's go for a thin wire. Right? thin wire ஒன்று எடுத்து இதே மாதிரி கனெக்ட் பண்றேன். Right? Can you see it's working? Very little. Very little. Can you see? எல்லாரும் விளங்குதா? நேத்தெல்லாம் அக்கௌண்ட் கிளாஸ்ல டார்க்னஸ் போட்டு தான் காட்டினேன். டார்க்னஸ் எடுத்து தான் அந்த பிரைட் அந்த அது ஒர்க் பண்றத காட்டினேன். லைட்டா தான் ஒர்க் பண்ணுது பாரு. அந்த அவ்வளவுதான். இருட்டுல அளவுக்கு விளங்கும். So the content here is both these ones are same wires. One is thick wire, one is thin wire. Thick wire mean more brightness coming, thin wire mean less brightness coming. A thick wire or thin wire, which one has low resistance? Thick one. Thick wire has low resistance, thin wire has more resistance. Agree with me? Yes. எல்லாருக்கும் ஓகேயா இந்த ஐடியா? Yes. So one by one we are going to work out. Here see, there is a battery, there is a unit this way. Here I fix a bulb. Here I fix a wire. அதே மாதிரி இன்னொரு யூனிட் ரெடி பண்றேன். இந்த முறை நான் வயரை கொஞ்சம் லோங்கா யூஸ் பண்ண போறேன். இந்த வயர்ட லென்த் நான் மாத்திக்கொள்ள இயலாது, அதுல ரெசிஸ்டன்ஸ் பாதிக்கும். அதனால இப்படி ஃபிக்ஸ் பண்றேன். பல்ப் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்.
இப்போ this is short wire, short conductor. This is long conductor. If you take these two, long conductor will have a high resistance. So which bulb, if I mark this one as A and B, which one will glow brightly? A. A will glow brightly. So I am giving more brightness to A and less brightness to B. Agree? எல்லாருக்கும் இது விளங்கிடுச்சா? Yes. Can everyone understand this? விளங்காடி சொல்லிக் கொள்ளணுமே. எப்பவுமே புத்திசாலிங்க யாருண்டால் விளங்குது இல்லைங்கிறத தெரிஞ்சு கொள்றவங்க தன்னை விளங்கி கொள்றவங்களும் தன்னுடைய விஷயங்களை கிளியர் பண்ணி கொள்றவங்களும் அது எப்பவுமே இருக்கும். ரைட்? அது சின்னவங்கிட்ட கேட்கிறோம், பெரியவங்கிட்ட கேட்கிறோம், இந்த வித்தியாசமே இருக்கக்கூடாது. சின்னவங்கிட்ட கேட்கிறோம், பெரியவங்கிட்ட. இன்னைக்கு நான் கிளாஸ்ல கிரேட் 11 கிளாஸ் இருந்து கொண்டிருக்கேன். வைஃப் வந்து கேட்கிறா, இந்த பட்டம் பறக்கிறதுக்கு என்ன சொல்றது? எனக்கு உண்மையில தெரியாது. பட்டம் பறக்கிறதுக்கு சிங்களத்துல என்ன சொல்றது? நாம எல்லாம் ஃப்ளை தானே, பேர்டும் ஃப்ளை தான், கைட்டும் ஃப்ளை தான். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ல கேட்கிறேன், என்னமா சொல்றதுன்னு சொல்லி. அப்ப அதுல ஒரு பிள்ளை சொல்றது, சார் பாவெனவா அப்படின்னு சொல்லணும், இகிலினவான்னு சொல்லிடக்கூடாது, பாவெனவான்னு சொல்லணும். நாலேஜ் தான், தெரிஞ்சு கொள்றதால இன்னும் குறைஞ்சிடாதுடா, ஆனா தெரிஞ்சுக்கொள்ளும். இதுமா effect of length, effect of length on resistance of a conductor. Effect of length on resistance of a conductor. If the length is greater, resistance will be greater. What is the connection between length and resistance? If the length is greater, resistance will be greater. Is that okay with all? Is that okay with all? Yes, sir. Hafsa, is that okay with you? Length, when it increases, resistance will increase. Here, I have used a short conductor. Here, I have used a long conductor. So, which one has a high resistance? Which one has a high resistance? Long. Length கூடினதுக்கு தான் resistance கூட. So, long conductor will have a high resistance. If the resistance is high, what will happen to the current flow? What will happen to the current flow? It will Current decrease. flow will decrease. If the current flow decreases, the brightness of the bulb will decrease. Okay, so is it okay now? Everyone clear, right? So நீங்க ஒரு white sheet தான் இது மார்க் பண்றீங்க. Effect of length of, okay, effect of length on the resistance of a conductor. மார்க் பண்ணிக்கொள்ளும்.
Put me a done mark after completing. Put me a done mark after completing. நீங்க போடுற டன் மார்க்ல தான் எனக்கு விளங்கும் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறது. நீங்க டன் மார்க் எல்லாம் போடாம சுத்தம் போடாம இருந்தீங்கன்னா நான் நினைச்சு கொண்டிருப்பேன் இன்னும் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களோட நேரம் தான் வீணாகி கொண்டிருக்கும். Right. So
Now we speak about the second factor. What is the second factor you are written? What is the second factor you are written? பார்த்து சொல்லுங்க டியூட்ல. What is second factor you are written? Cross sectional area. இப்ப இந்த பேனை எடுத்துக்கொண்டீங்க என்றால் இதுதான் இந்த பேனைட cross sectional area. What is the shape of the cross sectional area? What is the shape of the cross sectional area? Circle. Circular. How to find this area? Pi r square. Pi r square. So it depends on the r. Am I right? இந்த ஏரியாட வேல்யூ டிபெண்ட் ஆகிறது ஆர்ல, ரேடியஸ்ல. Am I right? Yes. How Yes. do you call this distance of this Diameter. circle? Huh? Diameter. Diameter. Same time, it is the thickness of this pen. Do you agree? இந்த பெயினோட தடிப்பும் இதுதான். Yes, sir. So effect of resistance on, okay, effect of cross sectional area. If the thickness that is virtually, what is it, diameter increases, what will happen to the radius? If the diameter increases, what will happen to the radius? It also increases. It also increases. What will happen to the cross-sectional area? Pi r square value? It will also increase. It also will increase. If it increases, resistance will decrease. Thick wire or thin wire has more resistance? In Thick wire or thin wire? Which one? நான் உங்களுக்கு ரெண்டு செஞ்சு காட்டியிருக்கேன். Thick wireம் காட்டியிருக்கேன், thin wireம் காட்டியிருக்கேன். So ரெண்டு விஷயங்களை நாங்கள் விளங்கிக் கொள்றோம். Thickness, if it increases, resistance decreases. Thickness கூடினா resistance குறையும். So thin wire, more resistance or high resistance? Thin wire, high resistance. high resistance. Thick wire, low resistance. Agree? Agree? Now Yes. I am going to mark two circuits. A battery, a wire. அது எல்லாத்தையும் நாங்க மாற்றம் வச்சுக்கணும். ஒரு பல்ப், here I fix a wire. இது நாம A என்று வச்சுக்கொள்ளும். Here a battery, here a bulb,
எல்லாம் ஒரே சைஸ்ல ட்ரா பண்ணணும். Here I have a thick wire. Thick wire. இப்போ இத B ன்னு சொல்லு. Which bulb will glow brighter? B. Which bulb will glow brighter? B will glow brighter. என்னதுக்கு resistance குறைவு. A will be very low in the brightness. Are you clear? எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? எல்லாருக்கும் விளங்கிடுச்சா? விளங்காடி சொல்லிக் கொள்ளுங்களேன். அது ரொம்ப முக்கியம். ரைட்? நீங்க சொல்ற ரெஸ்பான்ஸ்ல தான் அது நான் இல்ல எந்த டீச்சரா இருந்தாலும் நீங்க சொல்றத வச்சு தான் அவங்க இது பண்ணி கொள்வாங்க. இல்லாட்டி உங்களோட எக்ஸாம் ஒன்ல தான் தெரிய வரும் ஒரு பிள்ளைக்கு விளங்குதா விளங்கலையா அப்படிங்கிறதெல்லாம். சரி, அதான் தான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க டீச்சர். ஓகே ஓகே, செகண்ட் ஒன் மார்க் பண்ணி கொடுங்க. புட் மீ டன் மார்க்.
Done. So this is the second factor. The third factor, nature of the material. The third factor is effect of nature of the material. Effect of nature of material. Okay. Naturally, certain materials are high in the resistance and certain materials are low in the resistance. சிலதுகளுக்கு நேச்சுரலாகவே ரெசிஸ்டன்ஸ் கூட, இன்னும் சிலதுகளுக்கு நேச்சுரலாகவே ரெசிஸ்டன்ஸ் குறைவு. அதை நீங்க ஒன்றும் செய்யலாம். ஒரு எக்ஸாம்பிள் எப்படிங்களே, இப்போ ஒரே கிளாஸ்ல தான் எல்லா பிள்ளைகளும் இது படிக்குது, ரைட்? எல்லா பிள்ளைகளும் ஒரே கிளாஸ்ல இருந்து படிக்குது. ஒரே சார் ஒரே டைம்ல ஒரே மாதிரி டீச் பண்றாங்க. எல்லாரும் ஒரே மார்க்ஸ் எடுக்கிறாங்களா? ஒரே சார் ஒரே வகுப்புல ஒரே மாதிரி டீச் பண்றார், எல்லாரும் ஒரே மார்க்ஸ் எடுக்கிறீங்களா? இல்ல. Why? That depends on the nature of the child. That depends on the nature of the child. Okay? Certain children will score more in one subject than the other. சில பேருக்கு மேத்ஸ்ல நல்ல ஸ்கோர் வரும், ஹிஸ்டரியில ஸ்கோர் இருக்கா. சில பேர் வந்து in history they will make a bigger score, they will poorly score in the mathematics. Why can't? Why? No answer. Effect of nature. So certain materials are generally high in the resistance. Certain materials are generally low in the resistance. This nature is measured using this count. What is the word written here? What is the word written here? Resistivity. I will give you an explanation for resistivity. Here, this is a copper wire with a length 1 meter. It has a length how much? 1 meter. Copper. It has a cross-sectional area 1 square meter. It has a cross-sectional area 1 square meter. Okay. It has a cross-sectional area 1 square meter. If you find the resistance of this, its R will be 1.7 into 10 to the power of minus 8 ohm. Here you have nickel
nichrome wire. Now class let use பண்ணது nichrome தான். It is also 1 meter in length. It also has a cross-sectional area 1 meter square. This is nichrome. If you find the resistance of this, it will be 1.1 into 10 to the power of minus 6 ohm. Look at the two. Copper 1 meter, nichrome also 1 meter. So equal length or not? Equal length or not? Equal. Equal. Equal cross-sectional area or not? Equal. So length to cross-sectional area is not the reason for the difference in their resistance. Am I right? Same length, same cross-sectional area. If it is so, can the length be a reason for the difference in the resistance? இந்த ரெண்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்ல வர டிஃபரன்ஸ்க்கு லென்த் காரணமா இல்ல, ஒரே லென்த் கொடுத்திருக்கேன். cross sectional area, same cross sectional area. Then what is the reason? It's nature. Nature is the reason. This value 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவுல கிடைக்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் நாங்க ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். Okay, what is resistivity? Resistance of a wire with 1 meter length and 1 square meter area. Its resistance is called resistivity. Can you understand it? எல்லாருக்கும் resistivity spelling பிள்ளையா எழுதுறேன். Resistivity விளங்கிச்சா? Yes. 1 மீட்டர் லென்த் இருக்கிற ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியா இருக்கிற ஒரு மெட்டீரியலுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அதை நாங்க ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்றோம். From the resistivity we understand the nature. Here the resistivity is 1.1 into 10 to the power of minus 6 ohm meter. Resistivity's unit is ohm meter. Okay, in the tute I have given a list of elements. It is a descending order of the resistivity. Which element has the lowest resistivity there? Silver. Lower resistivity descending in ascending order. The ascending order. Lower resistivity go to silver. So silver is the best conductor in the world. Second place goes to whom? Copper. Copper. So in electric wires, we are using copper instead of silver. Now உண்மையில யாரை யூஸ் பண்ணிருக்கணும்? To get a good conduction, to get the best conduction, who would have been used? உண்மையில யாரை யூஸ் பண்ணி இருந்திருக்கணும்? Silver. ஆனா silver expensive. Okay, silver expensive. So we go for a cheaper material called, what is it? Copper. Copper good and less expensive.
இருக்கிறதுல செகண்ட் பிளேஸ் தான் காப்பருக்கு. ஓகே, though it is second place, it's not so lower than silver, but cheap also. No? Clear? Are you okay with this? Right. So Yes. complete this effect of nature of material on the resistance of a conductor. Effect of nature of material on the resistance of a conductor. That's your heading. Put me a done mark after completing it. I will upload this one inshallah. நீங்க வந்து இந்த நதா எனக்கு மெசேஜ் போட்டு கொண்டு இருக்கு, கனெக்ஷன்ல ப்ராப்ளம் உண்டு அவருக்கு. மகள் நதா, நான் எப்படி இன்றைக்கு அப்லோட் பண்ணுவேன், இதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க.
மகள் மைனஸ் இங்க பார் நிக்ரோமுக்கு 1 × 10⁻⁻⁶ போட்டிருக்கேன். கொப்பருக்கு -8 போட்டிருக்கேன். எது சின்னது? Which one is small? இத பார்க்கிறது இல்ல, இதையும் பார்க்கணும். Which one is small? நுகா -6 or -8? Which one is small? Okay, completed. Shall I go to the next? Right. So if you go to the next one, இதே விஷயத்தில் நாம ஐடியா எடுத்துக்கொள்வோம். Here there is a circuit. Okay, here same size circuit is there. Here there is a bulb. Here also there is a bulb. Here you are fixing a copper wire. Here you are fixing a nichrome wire. Which bulb will glow brighter? Which bulb will glow brighter? The bulb connected to copper. The bulb connected to the copper wire will glow brighter. அதுக்கு resistance குறைவு. இது வந்து டிம்மா இருக்கும். Clear? Complete.
Okay. So let's go to the next. In the page number 6, 6 no 5, 5 no, 6. In the page number 6, how many factors are mentioned to you affecting the resistance? How many factors are mentioned to you affecting the resistance? 4 factors. Affecting the resistance, how many factors are mentioned to you? 4. 6, page number 6, no? Page number 6, there are 4 factors. Textbook பார்த்தீங்கன்றால் 3 தான் இருக்கு. Textbookல 3 தான் இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க 4வது ஒண்ணு போட்டீங்க? தேவையில்லாத வேலை தானே. இல்ல அப்படி எல்லாம் இல்ல. இந்த 4வது விஷயம் உங்களுக்கு கிரேட் 11ல தான் வருது. கிரேட் 11ல தான் வருது. யூனிட் நம்பர் 12ல வருது. சும்மா ஒரு எக்ஸ்போஷர் இருக்கட்டுமே. அதனால அதுவும் ஒரு ஃபேக்ட். தட்ஸ் ஆல்சோ a factor affecting the resistance, but they discuss it in grade 11. அப்ப 4வது ஒரு ஃபேக்டரை அங்கன இருக்கிறத தூக்கி போட்டுட்டால் நாலும் ஒரேடியா ஒரே பார்வையில் இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். கிளியர்? சோ நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. when temperature increases, resistance increases. அந்த பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. when temperature increases, resistance increases. Okay. So, if you go to page number 7, ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு எப்படி? Calculating the resistance of a conductor அப்படி ஹெட்டிங் கொண்டு ஸ்டார்ட் ஆகும். Right? This is the equation to calculate the resistance. Resistance equal to S resistivity into L length divided by A cross sectional area. மறுபடியும் சொல்றேன், இந்த ஈக்குவேஷன் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இல்ல. உங்களோட டெக்ஸ்ட் புக் என்ன பண்ணுதுன்றால் இவரோட இஃபெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவரோட இஃபெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இவரோட இஃபெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்பிடுது. அந்த எல்லா இஃபெக்டையும் ஒரு ஈக்குவேஷனுக்கு கொண்டு வந்தால் இப்படி வரும் அந்த ஈக்குவேஷன். சில பேர் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இதுகளை அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, புக்ல இல்லைன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்லாம் சில கருத்துக்கள் சில ஆட்களால சொல்லப்படும். டீச்சர்ஸ் எங்களுக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், நான்
25 வருஷமா படிப்பிக்கிறேன். 25 years. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஓஎல் செஞ்ச ஒரு பிள்ளை அப்ப 16 வயசுன்னா இன்னைக்கு இன்னைக்கு 41 41 சோ ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. அதுல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டீச்சிங்ல வந்து ரொம்ப முக்கியம். ஒரு டீச்சருக்கு அந்த சென்ஸ் இருக்கணும். ஒரு டீச்சருக்கு அந்த சென்ஸ் இருக்கணும் மைண்ட்ல. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மகள் இஃப் யூ v is equal to IR புக்ல இருக்கிறது மகள். இது ரெண்டும் வேற வேற ஈக்குவேஷன். v தெரிஞ்சா I தெரிஞ்சா R காண்றதுக்கு அது. இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு நேரடியா S தந்து L தந்து A தந்து R கேட்கிற மாதிரி வராது. அந்த மாதிரி கொஸ்டின் வராது. ஆனா என்ன பண்ணுவாங்கண்டா இப்படி செய்வாங்க. இங்க பாரு ஒரு எக்ஸாம் பேப்பர் இப்படி சொல்றேன். இது ஒரு கண்டக்டர் பாரு. இதுல லென்த் வந்து L, இதுல ஏரியா வந்து A. இன்னொரு கண்டக்டர் இதுல லென்த் வந்து 2L, இதுல ஏரியா வந்து 2A. இப்ப இதுல ரெசிஸ்டன்ஸ் பத்தி என்ன சொல்ல ஏழும்னு கேட்பாங்க. கேள்வி புரிஞ்சா உனக்கு? ஏட லென்த் வந்து L, cross sectional area simple A. B ட லென்த் வந்து 2L, அது மாதிரி டபுள், ஏரியாவும் டபுள். இப்ப இந்த ரெண்டு பேர் ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. ரைட்? இப்ப இந்த ஈக்குவேஷன் இருந்தா உங்களுக்கு இது ரெண்டையும் கம்பேர் பண்றது ஈஸி. பாருங்க அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்ப நாங்க வந்து RA க்கு போவோம். RA S into L over A. Am I right? S தெரியாது, நான் S ன்னு போட்டிருக்கேன். A தந்திருக்காங்க, L தந்திருக்காங்க. RB if you take S into 2L over 2A. Am I right? Am I right? Yes. You can cancel the 2 and 2. It is coming SL over A. நீங்கெல்லாம் மெஸ் பிள்ளைகள் தானே? RA is equal to SL over A. RB is equal to SL over A mean what can you tell about RA and RB? Both are equal. Both are equal. Both are equal. Understood? இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் பாஸ் பேப்பர்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் செய்யறதுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதால தந்திருக்கேன். It is explaining the effect of length and the cross sectional area. சிலபஸ்ல உள்ளதுதான். அது ஒரு ஈக்குவேஷனா தந்துட்டா உங்களோட அப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும்ன்றதால தந்திருக்கேன். சோ அப்படியே புக்ல இருக்கிறத தூக்கிட்டு தான் புக்கே தந்து எழுதுமா. சில பாடங்கள் அப்படி செய்வாங்க சில டீச்சர்ஸ். எப்படி
புக் எடுத்துக்கொண்டு ஹைலைட் பண்றது. யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி. எஸ் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. S is resistivity. Resistivity, same material. Say this is copper. This is also copper. அப்ப resistivity ஒன்றா தான் இருக்கும் ரெண்டு. ஸ்கூல்ஸ்ல கிளாஸஸ்ல கூட நடக்குது. எப்படி புக்கை வச்சுக்கிட்டு ஹைலைட் பண்றது. யூ ஹாவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். எனி சப்ஜெக்ட் யார் எவன்னு சொல்லவானா? புக்கை வச்சு ஹைலைட் பண்றது. புக்கை வச்சு ஹைலைட் பண்றதுக்கு டீச்சர்ஸ் எதுக்கு? ரைட். சோ ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எக்ஸாம்பிள எழுதி கொள்ளுங்க. இந்த மாதிரி क्वेश्चंसக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும்ங்கிறதுக்காக தந்திருக்கேன். Put me a done mark after completing it. Can everyone understand it? எல்லாருக்கும் விளங்கிச்சா நான் சொன்னது? நான் உங்ககிட்ட தான் அடிக்கடி கேட்டுக்கொள்றது. எஸ். பிசிக்ஸ் சில பேர் சொல்றாங்க ஓன் லைன்ல படிச்சா பிசிக்ஸ் விளங்காது அப்படிங்கிறாங்க, மேத்ஸ் விளங்காது அப்படிங்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஏதாவது இருக்குதா? செய்யறவங்களையும் பொறுத்து. ஆமா சார். அதுல ஒண்ணுமே இல்லையே சார் எங்களுக்கு.
Completed. Done. முடிச்சிட்டீங்க. So let us speak about the next heading, resistors. Okay, resistors பேர்லயே இருக்கு ஒரு ஐடியா இல்லையா? What a resistor can do? What a resistor can do? Simple question. What a resistor can do? It can provide resistance. என்ன உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நான் ஒரு கம்பி காட்டினேன் உங்கள்கிட்ட. அந்த இந்த கம்பிக்கு what is the resistance of this kambi? What is the resistance of this kambi? Do you know? Do you know? Do you know the resistance of this kambi? No. No. If you want to find it, you have to find the length of it. இதர length நீங்க அளக்கணும். You have to find the thickness of it. அதுல இருந்து நீங்க அதோட cross sectional area காணணும். Okay, you have to find the resistivity of it. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் இது தாண்டி தெரிஞ்சுக்கொள்ளணும். But we want things instant. Yes or no? எங்களுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் சரி வர, எங்களுக்கு எதுவுமே இன்ஸ்டன்டா வேணும். கடைக்கு போனோமா, இத்தனை ஓம் ரெசிஸ்டர் ஒன்று தாங்கன்னு சொல்லி வாங்கி கொண்டு வந்து பூட்டிட்டு எங்கட வேலையை முடிச்சு நாங்க போயிட்டு இருக்கோம். எஸ் ஓ நோ? இந்த கம்பியை நீட்டுறது, மெஷர் பண்ணி பாக்குறது, வெட்டுறது, இதெல்லாம் வேலை இல்லாதவன் செய்யற வேலை. வேலை இருக்கிறவன் எப்படி யோசிப்பான்? Simplified. Am I right? Simplified. Simplified. வேலையிலே சாக்கு. ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவுதானே. கடைக்கு போயாச்சு, ரெசிஸ்டர் வாங்கியாச்சு. Give me 1000 ohm resistor. Give me 2000 ohm resistor. Give me 800 ohm resistor. இப்படி கேட்டு வாங்க. Clear? Are you clear? Yes. So if you buy resistors, it will be looking this way. Your resistor generally it has different shapes, but generally cylindrical. Okay, right? So by fixing a resistor, now if you fix a resistor, நான் வந்து இப்போ ஒரு சர்க்யூட் காட்டி பண்ணிருக்க மாட்டேன். The circuit, this circuit, here the bulb is glowing brightly. இப்போ நாம என்ன செய்வோம்னால், இந்த ரெசிஸ்டரை இது கனெக்ட் பண்ணும். Let's connect this resistor to this unit. Here resistor connect பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க brightness என்ன நடக்குன்னு சொல்லு. Glowing. Very little. Glowing. லைட் ஆஃப் பண்ணினாதான் வெளிச்சம் வரணும். அதுதான் பிரச்சனை. A little.
ஃபயர் கலண்டோ எல்லாத்தையும் ஒரு கையால பிடிச்சா அப்படிதான். நெல் கொஞ்சம் பத்து ரெசிஸ்டர் இல்லாம கலட்டிட்டு ஸ்ட்ரைட்டா ஃபிக்ஸ் பண்ணினா நல்லா தான் பத்து. So what does a resistor do? What does a resistor do? Resistor provides resistance. Am I right? So where do you want to use a resistor? ஒரு ரெசிஸ்டரை நீங்க எங்க யூஸ் பண்ணணும்? ஒரு ரெசிஸ்டரை நீங்க எங்க யூஸ் பண்ணணும்? Where do you want to use a resistor? Electronic circuit. One place, if you want to reduce the current flow குறைக்கிறேன்டா யூஸ் பண்ணி. So one place you can use the resistor is to reduce or control current in a circuit. Complete it. ஒரு கொஸ்டினா கேட்டிருக்கேன். What are the instances of fixing resistors to a circuit? To reduce or control current in a circuit. Okay, completed. Good. Another thing is that கொஞ்சம் சொல்லி தந்துறேன் நமக்கு. Very important for future lesson. To break voltage. What is the second purpose? What is the second purpose? To break voltage. Okay, இப்ப பாரு. Here you have a 6 volt battery. பாத்துக்கோ. You have a உங்ககிட்ட ஒரு 6 volt battery ஒன்று இருக்குது. You have a device working in 3 volt. You have a device working in 3 volt. இப்போ இந்த 6 volt பேட்டரி 6 volt தான் இருக்குது. அங்க டிவைஸுக்கு 3 volt தான் தேவை. இப்ப இத கொண்டு போய் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ண என்ன நடக்கும்? டேமேஜ் பிளாஸ்ட் எல்லாம் ஆகாது. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டேன். வீட்டுல நிறைய டாய்ஸ் வச்சிருக்கிற காலம். சரி, நான் ஏதாவது குறுக்கு மறுக்கா ஏதாவது செஞ்சு வைப்பேன். அது என் பழக்கம். அப்போ ஏதாவது புதுசா யோசிப்பேன், நல்லா வாங்கியும் கட்டுவேன். புதுசா யோசிப்பேன், அப்படி நிறைய விஷயங்கள் நாசமாக்கிருக்கேன். அப்போ வீட்டுல ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்துச்சு, தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். பட் 3 volt 1.15 போட்டால் இப்படி பாயும், குறைக்கும் அப்படிங்க. 2 பாயும் அப்படிங்க. அப்போ நிறைய டாய்ஸ் இருக்கும், பேட்டரி இருக்கா. பேட்டரி வாங்கி போறது தள்ளி இல்லை. எங்கேயோ சுத்திக்கிட்டு போகும்போது யாரோ ஒரு ஃப்ரெண்டோட கையில ஒரு பவர் பேக் கிடைச்சது. நல்ல பவர் பேக். அதுல 3 volt 4.5 volt 6 volt இதெல்லாம் இருந்துச்சு. அப்போ நான் எடுத்து கொண்டு வந்து வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு டாய்க்கா ஃபிக்ஸ் பண்றது. சில டாய்ஸ் வந்து 6 voltல ஓடுறது, சிலதுகள் வந்து 3 voltல ஓடுறது.
இதை இப்படி இப்படி மாத்தி 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 போட்டு 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 யூஸ் பண்ணிட்டு ஒரு சாய்ஸ்ல ஏதோ ஒரு ஐடியாவில் 6 வோல்ட் டிவைஸ் ஒன்றை கலட்டி 6 வைட் வயரை உருவி நான் 3 வோல்ட் இந்த நாய்க்குட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். திட்டிட்டு நாய்க்குட்டி வந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. போறது போகுது. என்னடா நாய் சத்தமா கொலைக்குதுன்னு சொல்லி பார்த்தால் அப்படின்னு சத்தம் ஒண்ணு போட்டுச்சு. வாயில இருந்து ஒரு ஸ்மோக் ஒண்ணு வந்துச்சு. நாயில இருந்து வாயில இருந்து ஸ்மோக் ஒண்ணு வந்துச்சு. நாய் செத்து போச்சு. என்ன 3 வோல்ட்டுக்கு 6 வோல்ட்ட கொடுத்துட்டேன். இதான் பிரச்சனை. சோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணீங்க. எப்படினால் இது பாருங்க, உங்களுக்கு வந்து 3 வோல்ட் வேணும்னா you can fix 2 resistors equal in voltage. இது 1 ohm, இது 1 ohm. இப்போ நீங்க இத fix பண்றீங்க எத்தனைக்கு 6 volt. This 6 volt will be divided. இது A ன்னு சொல்லுங்களேன், இந்த இடம் B ன்னு சொல்லுங்களேன், இந்த இடம் C ன்னு சொல்லுங்களேன். Between B and C you will get 3 volt. Between A and B also you will get 3 volt. Divide ஆயிடுச்சு. எதை வச்சு டிவைட் பண்ணிருக்கேன்? எதை வச்சு டிவைட் பண்ணிருக்கேன்? Resistors வச்சு. It is divided according to the ratio 1:1. 1:1 ratio. மேத்ஸ்ல நீங்க படிக்கிற ரேஷியோ. மேத்ஸ்ல நீங்க படிக்கிற ரேஷியோக்கு மேத்ஸ்க்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்கு அர்த்தம் ஏன்னு தெரியுமோ தெரியாது எனக்கு. இப்ப நீங்க வந்து மேத்ஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். இது வந்து தப்பான விஷயம் இல்ல. ஒரு மேத்ஸ்ல நாங்க ஒரு இண்டிசஸ் படிக்கிறோம். ஓகே, மேத்ஸ்ல நாங்க கிராஃப் படிக்கிறோம். மேத்ஸ்ல நாங்க டேட்டா ரெப்ரசன்டேஷன் படிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில்? படிக்கணும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? ரேஷியோன்னு படிக்கிறோம். ஏன் படிக்கிறோம்? சயின்ஸ்ல மட்டும் இல்லமா, அப்படி இல்ல. என்ன பொறுத்தவரையில ஒரு லேர்னிங் மேத்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் சப்ஜெக்ட்ஸ். அதுல உங்களுக்கு இல்ல ரீசன்ஸ். இப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க அந்த ரேஷியோ நாலேஜ் இருந்தா ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். ஈஸியா செஞ்சு கொள்ளலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு நாலேஜ் இருக்கிறவனுக்கும் இல்லாதவனுக்குமான வித்தியாசம் சொல்றேன். இது ஒரு ஐடியா. ஒருத்தர் அவர் வந்து இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்து பார்த்து இந்த சமையல் செய்யக்கூடிய கேக் அந்த மாதிரி யூடியூப்ல பார்த்து பார்த்து செய்யக்கூடிய. யூடியூப்ல என்ன கணக்கு சொல்றாங்களோ, இத்தனை கிராம் போடுங்க, இத்தனை கிராம் போடுங்க, இத்தனை கிராம் போடணும், அதெல்லாம் போட்டு அப்படி செஞ்சு அவரு அந்த கேக்கை ரெடி பண்ணி வச்சிருவார். எப்பவும் ஒரு சின்ன சும்மா சொல்லுமே ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலியில கேக் வந்திருக்கும் 10 பேருக்கு. கேக் வந்திருக்கும் 10 பேருக்கு. 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில கேக் வந்திருக்கும் 10 பேருக்கு. இப்போ இதே விஷயத்த அந்த வீட்டுல இருக்கிற நாலேஜ் ரேஷியோ நாலேஜ் உள்ள ஒரு ஆள் செய்யறாரு. அவர் என்ன செய்வாரு? ஓகே, 10 பேருக்குள்ள கணக்கு தான் சொல்றாங்க. 4 பேருக்கு ரேஷியோ படி இப்படி 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 குறையும். அதே டேஸ்ட் வரணும், அதே குவாலிட்டி வரணும், ஆனா குறையணும் அப்படின்னு ஒரு கண்டென்ட் அந்த நாலேஜ் உள்ளவனுக்கு இருக்கிறதால ஓகே அவன் ஈஸியா குறைச்சு செஞ்சு கொள்ளும். ஓகே, இப்ப நீங்க மேத்ஸ்ல படிப்பீங்க. ஓகே, ஒரு செமி சர்க்கிள்ல செமி சர்க்கிள் இப்படி ஃபார்ம் பண்ற ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்னு ஒரு தியரமிக்கு. ஓகே, இப்படி ஃபார்ம் பண்ற செமி சர்க்கிள்ல நீங்க என்ன படிச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யூ கேன் நாட் ஸ்டடி டீடைல். ஒரு செமி சர்க்கிள்ல இப்படி ஃபார்ம் பண்ற இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. இப்படி நானும் படிச்சிருக்கேன், நீங்களும் படிப்பீங்க.
இதை நான் எப்போ இதுல அப்ளிகேஷனை விளங்கி கொண்டேன்னு கேட்டால், நான் ஸ்கூல் ஒன்றுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ல என்ன ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கான அந்த கேப்டன் தலைவர் அந்த தலைவரா போட்டு விட்டாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமே இல்லை, எனக்கு போட்டு விட்டாங்க. சரி, நான் கிரவுண்ட் ஃபீல்ட்ல 2 பேர் படிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். எனக்கு ஃபீல்ட்ல நிக்கிறது சரியே வராது. கிரவுண்ட்ல நின்று கொண்டு இந்த வெயில் தொப்பி அதெல்லாம் நமக்கு சரி வரல. எல்லாமே இண்டோர்ல பிளே பண்றாங்க, வெளியால சரி வராது. ரூம்ல உட்காந்துக்கிட்டு பாரம் தூக்குற ஆள் தான், வெளியே நின்றுக்கிட்டு கிரவுண்ட்ல ஓடுறது கிடையாது. நம்ம சரி வராதா, ஆனா போட்டு விட்டான். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணணும், ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணணும். அவ எப்படி டிரா பண்றாங்கன்னா, ஒரு கயிறு எடுக்கிறது, இப்படி கட்டுறது, இப்படி இழுத்து 90 டிகிரி வாரத்துல ஒரு பெக் அடிக்கிறது, அப்படி இழுத்து 90 டிகிரி வாரத்துல ஒரு பெக் அடிக்கிறது. இந்த பெக் எல்லாம் கனெக்ட் பண்ணா செமி சர்க்கிள். எங்கன அடிச்சாலும் 90 டிகிரி வரும், எங்கன போட்டா 90 டிகிரி வரும். சோ மேத்ஸ்ங்கிறது உங்களுக்கு வெறுமனே சயின்ஸ்ல மட்டும் நிக்க போற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. உங்க லைஃப்ல நீங்க எல்லா இடத்துலயும் அதை சந்திப்பீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க சந்திக்க இல்லைண்டா அந்த மேத்ஸுக்கு அர்த்தம் இல்லை. மிக பாரு, here you have a resistor, 2 ohm resistor, 1 ohm resistor. You are fixing 6 volt here. இப்ப இங்க என்ன வோல்டேஜ் கிடைக்கும்? Here what would be the voltage? Here what would be the voltage? Ratio படி சொல்லணும். What is the ratio between the resistors? 2:1. 2:1. Say this is A, this is B. A க்கு என்ன voltage, B க்கு என்ன voltage? A க்கு 4 volt, B க்கு 2 volt. So for this purpose also we can use resistors. Mark பண்ணிக்கொள்ளுங்க. Nuha, shall I explain this? Shall I explain this? Here, what is the resistance?
2. Here, what is the resistance? 1. So, A is to B equal to 2 is to 1. Nuha, agree with it? Nuha, agree with it? Yes. So, voltage for A equal to either share 2, total share 3. Nuha, are you okay with this? Share of A is 2, total share is 3. 2 parts, 3 parts. Total parts, 3 parts. Part, yes. Into 6 volt in the voltage. Nuha, calculate and tell me the answer. Then how to find it for B, Nuha? Voltage for B. Nuha, tell me how to find it. What is the fraction I have to write here? 1/3 into 6 volt. Nuha is clear? Nuha is clear? Good. எல்லாம் துவா செஞ்சு கொள்ளுங்க. இந்த கொரோனாங்கிறது குறைஞ்சி நீங்க எல்லாம் மறுபடி சாதாரண ஸ்கூல் லைஃபுக்கெல்லாம் போறோம்னு சொல்லி போற போக்க பார்த்தா வார வருஷம் கூட திறப்பானான்னு தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இந்த விண்டோ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு ஓயல் முடியும் வரை இருக்கும். அது நீங்க அங்க எங்கட ரஹ்மான் சார் இது திறந்தாலும் திறக்காட்டியும் இந்த விண்டோ உங்களோட இருந்து கொண்டுதான் இருக்கும். இது உங்களோட லைஃப்ல ஒரு பகுதியாக இது இருந்து கொண்டே இருக்கும். ரைட், இதெல்லாம் நாங்க பழகி கொள்ள வேண்டிய விஷயங்கள், அவ்வளவுதான். இதெல்லாம் நாங்க பழகி கொள்ள வேண்டிய விஷயங்கள். ரைட், அதாவது இதை கொண்டு போறதுலயும் அந்த டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு அந்த இதை யூஸ் பண்ணி கொள்றாங்க அப்படிங்கிறது அவங்களும் கவனமா இருக்கும். சில பேர் வந்து சும்மா ஒரு புக்கை போட்டுக்கிட்டு அதுல மவுசால படிப்பிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? புக்கை போட்டுக்கொண்டு மவுசால படிப்பிக்க அப்படிலாம் இருக்காங்க. அவங்களோட அழகு முகம் தெரிஞ்சிடக்கூடாதான் வெளியே. ஓகே, so coming to the next one, what is the next portion is type of resistors. In the resistors there are 3 types of resistors there. One, it is fixed resistors. Second, it is variable resistors. Third, it is light dependent resistors. இதுல எங்கட மெயின் ஹீரோவா இருக்க போறது fixed resistor. If you take a resistor going to காட்டுனே, okay, that is a fixed resistor. It will appearing as a cylindrical unit. Okay, why it is called fixed resistor? That's the first thing. Why it is called fixed resistor? அத பார்த்து நாம ஏன் fixed resistor னு சொல்லணும்? Why should we call it fixed resistor? Any idea? Why do we call this one with by the name of fixed resistor? இதுக்கு பேர் ஏன் fixed resistor ன்னு வருது? Resistance is fixed. Resistance is fixed. Resistance கூட்டவும் மேலாது, குறைக்கவும் மேலாது. Resistance cannot be changed. Resistance cannot be changed. That's why it is called
Fixed mean, can you change it? Fixed mean, can you change it? No. No, you can't change it. That is the fixed resistor. Okay, fixed resistors are made of, okay, carbon, okay, or high resistance materials. Upload point on booklet, carbon or high resistance materials, and you are given the symbol of the fixed resistor. Are you given the symbol of the fixed resistor? Yes. Yes. So adukala neram spell adika thevilla. We are coming to the next page. அதுக்கு நேரம் செலவழிக்க தேவையில்லை. நாங்க அடுத்த பேஜுக்கு வரோம். Color code of a resistor. In a resistor, look at this one. If you take a resistor, a fixed resistor only, in the fixed resistor, there will be 4 color lines marked. I am marking this. Blue line, black line, green line, red line. How many lines are there? 4. 4 lines are there. நீங்களும் இந்த மாதிரி 4 கலர்ல மார்க் பண்ணி கொள்ளுங்க அழகா. Okay, these 4 lines are, okay, they indicate resistance. What is the use of them? What is the use of them? They indicate the resistance. Okay, right. அதுல உண்மையில 3 தான் resistance காட்டும். 3 lines will indicate, okay, 3 lines. First 3 lines they will indicate the resistance. Last line will show you the error or tolerance that is shown by the last line. அப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. நாலு லைன் இருக்கும். முதல் 3 லைன் இண்டிகேட் பண்றது ரெசிஸ்டன்ஸ். 4வது லைன் இண்டிகேட் பண்றது அதுல வரக்கூடிய எரர் or tolerance. Okay, completed.
Yes. Good. Now let's take this way. உங்களோட டியூட்ல பாருங்க. Blue, what is there's a number given for blue. Chart தந்திருப்பேன் உங்களுக்கு. What is the number given for blue? 10 to the power 6. அதெல்லாம் கிடையாது. I want only the number. 6. 6. So blue is 6. Next it is black color. What is the number? 0. 0. Next it is green. What is the number? 5. 5. அது மூணு தான் எனக்கு வேணும். To tell the resistance. You have to write the first number as it is. First number you write as it is. அதே எப்படி வருது அப்படி எழுதிட வேண்டியது. Second number you have to write as it is. Then putting a multiplication mark, writing 10. Third number you have to write it is a power of 10. இதுதான் நீங்க எழுத வேண்டிய order. எழுதி பார்ப்போமே. First number 6 எழுதியாச்சு. Second number 5 அப்ப 65. Third number 10 5 இல்ல 0. Third number 10 அதுக்கு பவரா எழுதணும். Are you clear? Are you clear? Yes. First number சும்மா எழுதணும். Second number அதுக்கு பக்கத்துல சும்மா எழுதணும். Third number இதெல்லாம் இத போட்டு இந்த 10 ட பவரா எழுதணும். So it is becoming 60 into 100,000, that is 6,000 ohm. Are you clear? Are you clear? Yes. So complete பண்ணுங்க. Complete will you? The fourth line doesn't have any contribution in determining the resistance. In determining the resistance, the fourth line doesn't have any contribution. Put me a done mark after completing. Okay. இப்போ நான் இன்னொரு ரெசிஸ்டர் போ. Here there is a resistor. Here இதுக்கெல்லாம் மார்க்கர் இல்ல, பிளாட்டினம் தான். Here there is
என்ன கலர் இது? உங்களுக்கு என்னன்னு தெரியுது? blue மாதிரி. இது purple. purple. என்னோட இல்லைங்கிற ப்ளூ இது, பர்பிள் இது. ஆனா ரெண்டுமே கேமராவுல எப்படி தெரியுது? ப்ளூ மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே இது பர்பிள். இதுதான் ப்ளூ. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்க பர்பிள் கலர் பென்சில் இருந்தா அதுல யூஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. ஓகே. செகண்ட் ஒன் orange மார்க் பண்ணுறேன். orange. Third one red மார்க் பண்ணு. Fourth one red ஆவே இருக்கு. Fourth one இப்ப உங்களுக்கு தேவையில்லையே. இப்போ ரெசிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சார் டைப் பண்ணிக்கலாம் சார். purple, orange, red. எக்ஸாம்ல கலர்லாம் தர மாட்டான், அவன் சார்ட்டை மட்டும் தருவான், நீங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்க. ஓகே, they will give you the chart, a piece of chart. முழு சார்ட் தர மாட்டான், ஒரு piece of chart தருவான். So you don't need to memorize those values. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. $7,300 ohm. காணுங்க எத்தனை ஆன்சர்ஸ் அனுப்பிது இப்போ இதுவரை. how many children have sent the answer? ஒரு 3 பேர் அனுப்பி இருக்கீங்க. send me the answer. போதாது, 3 பேர் போதாது. அப்சு something wrong. டைப் பண்ணது பிழையா? செக் பண்ணுங்க. அப்சா right, it is 7,300 ohm. இன்னொரு எக்ஸாம்பிள் செய்துட்டு நாம அடுத்ததுக்கு போவோம். let's go for another example. நான் தான் சொன்னேனேம்மா, ரெட், இந்த orange சத்தம் போட்டு சொல்லிட்டே இருந்தேன். Here you have red color, blue color. கேட்டுக்கொள்ளுங்க,
என்னதான் டிரா பண்ணாலும் கேட்டுக்கொள்ளுங்க. ஏண்டா போர்டு வந்து கேமராக்குள்ள தெரியுதே தானே, சில பேருக்கு மாறி தெரியுது. இது brown color. Let's keep the fourth one as red. Red, blue, brown. Brown, what is the number? Brown, what is the number? Hafsa, again check பண்ணுங்க answer. Hafsa, check பண்ணுங்க answer. Good. Right. Finally, one question. Right? If this is black colored, இது black இருந்துட்டால், if it is black colored, now how much that if it is black? Good. Nuha? No, 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 Nuha, no, Nuha. 2 here, 2 oh, 2 here, 6 here, into 10 to the power of 0 here. 26 into 10 to the power of 0 is 1. So it is 26 ohm. Nuha, S Nuha. S Nuha. Safiya understood it. Okay. Fine. Now, இது ஓகே தானே? இந்த மாதிரி எக்ஸாம்ல क्वेश्चंस வரும். எவனும் கலர்ல எல்லாம் போட்டு தர மாட்டான். நம்ம நாட்டிலேயாவது கலர்ல எக்ஸாம் பேப்பர் வரதாவது. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம நாட்டுல கலர்ல எக்ஸாம் பேப்பர் வருது. இன்னும் யூகே எக்ஸாமே கலர்ல வர இல்ல. ஸ்ரீலங்காவுல கலர்ல எக்ஸாம் பேப்பர் நல்லா இருந்தானே. அதெல்லாம் இயர் 3000 நடக்கும். So here, what is this? What is this? என்னது? colon 100 milliliter. milliliter Cherami eau-de-cologne bottle. Generally, foreign country, நம்ம நாட்டுல அதெல்லாம் பார்க்கிறது கிடையாது யார்.
ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வால்யூம்ஸ் எழுதும் போது இப்படி எழுதுவோம் 100 plus or minus 2 milliliter எழுதுவோம். Why do they write this way? Why do they write this way? Why do they write this way? The point here is not bottle weight. Okay, அதுல 100 மில்லிலிட்டர் இருக்கேலும் 2 மில்லிலிட்டர் கூடவும் இருக்கேலும் 2 மில்லிலிட்டர் குறைவாவும் இருக்கேலும் கொஞ்சம் கூட குறைவா இருக்கேல் கொஞ்சம் கூட குறைவா இருக்கேல் எக்ஸாக்ட் இல்ல. So it can be up to 102 milliliter. It can be less to 98 milliliter. கூட குறைவா இருக்கேல். ஏன் ஸ்ரீலங்கன் பாட்டில்ஸ்ல அப்படி எழுதுற இல்ல? அவ்வளவு அக்யூரசியா ஸ்ரீலங்கன்ஸ் எங்கட பாட்டில்ஸ்ல ஏன் அப்படி எழுதுறது இல்ல? that much accuracy. ஸ்ரீலங்கன்ஸ் யாரும் போய் அதெல்லாம் பார்க்கறது இல்ல. பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்க்கறதே கிடையாது. பாட்டில் இருக்கிற லேபிளே எதை வேணா வாசி பார்க்கறது கிடையாது. செரமீடு பார்த்து வாங்கிட்டு வந்துடுது. அங்கன கீழே ஃபன் டைம், லக்கி டக்கி, பேபி கொலோன், ஃபன் ஃப்ராக்ரன்ஸ் நிக்குது. அதெல்லாம் எவன் வாசிச்சான்? So the point here is error. This part is called error. Accuracy இல்ல, கொஞ்சம் கூட குறைவா இருக்கலாம் அப்படிங்கிறது. So இந்த எரர் பற்றியும் ரெசிஸ்டன்ஸ் எரர் பற்றி தான் நாம இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல பேச போறோம். இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நான்.